ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஷாயம் வைக்கிறதா சொல்ல போகிறேன். கண்டினியூவாக இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்கும் ஃபீவர், கோல்டு ஓவராக இருக்குது. போன வாரம் எனக்கு கோல்டு ஓவராக இருந்து நான் அவஸ்தைப்பட்டேன் ஃபீவர்லேயும். இந்த வாரம் எங்கள் வீட்டுக்கு அறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எங்கள் வீட்டில் கஷாயம் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். வேணுன்றவங்க பாருங்கள். 4 வெத்தலை, கற்பூரவள்ளி இலை ஒரு 5, அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை ஒரு 5 6 சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஒரு 5 6 எடுத்துக்கிட்டேன். துளசி இவ்வளோ. அப்புறம் இது பப்பாளி இலை பிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ பெருசாக இருக்கிறத பிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் இஞ்சி 2 துண்டு இவ்வளோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா, மிளகு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ தனியாவை தண்ணியில் எடுத்து அப்படியே போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகுதான் மற்றதெல்லாம் போடணும் ஒன்று ஒன்றா. இப்போ தனியா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷமாவது இது மாதிரி கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலைய அப்படியே போடாதீங்க, அதை பிச்சுக்குங்க. பிச்சிட்டு இப்படி போட்டுக்குங்க. அப்புறம் கற்பூரவள்ளி இலை அதையும் போட்டுக்குங்க. அப்புறம் துளசி இலை, பப்பாளி இலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி அப்படியே தட்டி எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் சீரகம், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ எல்லாம் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மஞ்சத்தூள். அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டாக இருக்கும், அதனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதில் எவ்வளோ கஷாயம் இருக்குது பாருங்கள். ஒரே ஆள் குடிக்கிறதுக்கு இது வைக்கல, 3 பேர் குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது ரொம்பலாம் குடிக்கக்கூடாது. மிஞ்சி போனால் இந்த டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அவ்வளோதான் குடிக்கணும். நீங்கள் பாட்டு ஒரு ஆளுக்கே இவ்வளோ போட்டு குடிச்சிடாதீங்க. அப்புறம் பாத்ரூம் மட்டும் வெளியில் வரமாட்டீங்க, பர்மனெண்ட்டாக உள்ளே உட்கார வேண்டியதுதான். ஏன்னா நிறைய பொருள் இதில் சேர்த்துருக்கறனால மருந்து கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஓகே, பாய் மக்களே.